இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வீடு கட்டணுமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியலையா? கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ. இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பின்னு A to Z பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ, நம்பர் 7B கங்கையம்மன் கோயில் தெரு, ஜாஃபர்கான் பேட், சென்னை 6,83,000. போன் நம்பர் 94418088 and 9941680888. அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தின செய்தின்றது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படியே தெரியாதவங்களா இருந்தாலும் நம்ம மாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால அதை பற்றி திரும்ப நம்ம சொல்ல வேண்டாம். பொதுவாக இங்கே பாப்பா டான்ஸ் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்க காஸ்டியூம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. யாராவது கவனிச்சிங்களா? அந்த பச்சை ஒயிட்டு சுடிதாரு, அதுக்கு ஒரு சால் வந்து ரெட்டு. ஸோ அது வந்து இன்னைக்கு அந்த தேசிய உணர்வை வந்து காட்டுறதுக்காக ட்ரெஸ் அது நம்ம பொதுவாக அதை கவனிச்சிருக்க மாட்டேங்க, அதுக்காக சொன்னேன். ஒரு இது இல்லாமல் வந்து நல்லா பண்ணிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர். யாசிகா தானே? யாசிகா எத்தனாவது படிக்கிறோமா? 7th standard. வெரி குட், வெரி குட். ஓகே, நல்லா இருந்தது. இப்போ அதாவது இப்போ 5 நிமிஷம் இருக்குது, நமக்கு 7 மணிக்கு கொடியேற்றணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 5 நிமிஷம் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த ஸ்பீச்சு. இந்த சிவன் பார்க்கில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வந்து சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறோம், அதே மாதிரி ரிப்பப்ளிக் டே கொடியேற்றுறோம். இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்து பதஞ்சலி யோகாவில் பண்ணிட்டு வராங்க. இது கிட்டத்தட்ட எப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டில் கொடியேற்றுறாங்க, கோட்டையில் கொடியேற்றுறாங்க. நமக்கு சிஎம் வந்து அந்த கவர்னர் ஒரு முறை ஏற்றுவார், சிஎம் ஒரு முறை ஏற்றுவார், சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும். அது வந்து என்னைக்குமே மாறுபட்டது கிடையாது, நிச்சயமா அது வந்து நடக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த சிவன் பார்க்ல பதஞ்சலி யோகா வந்து இதை வந்து தவற விடுறதே கிடையாது. நம்ம வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். நிறைய உள்ளுக்குள்ள சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். ஆனா எது எப்படி இருந்தாலும் இங்க வந்து அந்த கொடியேற்றுற விஷயம் வந்து நிச்சயமா இங்க ஒருமித்த கருத்தோட எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த 2 விஷயம் வந்து பதஞ்சலி யோகா பண்றாங்க. இது இவங்க பண்றதுனால என்ன பெருமைன்னா, நமக்கு சிவன் பார்க்ல நிறைய டீமுங்க இருக்கு. இப்போ அந்த மெகா ஜிம் இருக்கு, இந்த பக்கம் MKS குரூப் இருக்கு, அந்த பக்கம் சிறகு பந்து இருக்கு, ஏத்தாமரையோட சித்தார்த் யோகா ஒரு குழு இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து இவங்க ஒரு கொடி ஏற்றுறாங்க அப்படின்றதுனால யாருமே அந்த செலிப்ரேட் பண்றதில்லை. ஸோ எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு வகையில் இந்த சிவன் பார்க்குக்கு ஒரு தலைமை இடமா தலைமை தாங்கக்கூடிய ஒரு இதுவா பதஞ்சலி யோகா இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம ஏரியாவில் நடந்து போறாங்க பாருங்க, நடைபயிற்சி போறவங்க கூட வந்து நிறைய பேர் வந்துட்டு பிளாக் வாங்கி குத்திக்கிறாங்க, எல்லாரும் கூட நிற்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமா சேர்ந்து இந்த விழாவை நடத்துகின்ற இந்த பதஞ்சலி யோகாவுக்கு எங்களுடைய சார்பாக, நடைபயிற்சியாளர் சார்பாக, மெகா ஜிம் சார்பாக, MKSல வந்திருக்காங்க, அவங்க சார்பாக உங்க அனைவருக்கும் நன்றியை நான் இந்த வருஷம் இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம்.
இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். 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 நன்றி, சூப்பரா டான்ஸ் பண்ணிருந்தீங்க யாஷிகா. தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய ரிப்பப்ளிக் டே நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து 75வது ரிப்பப்ளிக் டேயை செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது எப்படின்னாக்கா டாக்டர் அம்பேத்கரால் இயற்றப்பட்டது இது. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் 2 வருஷம் ஆச்சு இதை எழுதுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் லாஸ் நம்மளுடையது. அது வரைக்கும் நம்ம பிரிட்டிஷோட ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். 1950 ஜான்வரியிலேருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கரால் எழுதப்பட்டது. அதனால இட் டுக் 2 days ஃபார் தெம் டு ரைட். இது வந்து ஹேண்ட் ரிட்டன் 2 years ஃபார் தெம் டு ப்ரிப்பேர். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு அவங்களுக்கு. 2 காப்பி ஹேண்ட் ரிட்டன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அவங்க சப்மிட் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அது ரொம்ப பெருமையாக நம்ம எடுத்துக்கணும். அது இதில் வந்து என்ன நம்ம சொல்கிறோம்னாக்கா, இன்றைக்கி வந்து நம்ம கொடியை வந்து பறக்க விட போகிறோம். அன்ஃபர்லிங் த ஃப்ளாக், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. எல்லாரும் கேட்கலாம் ஏன் ஃப்ளாக் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஃப்ளாகை வந்து கீழேந்து மேலே ஏற்றணும். அன்றைக்கி தான் நம்ம விடுதலை அடைஞ்சோன்றதுக்காக. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம வந்து வி பிகம் ஏ டெமோக்ராட்டிக் செக்குலர் கண்ட்ரி. நம்மளோட மோட்டோவே என்னன்னாக்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஏன்னா நம்ம நாடுல வந்து அவ்வளவு மதங்கள், அவ்வளவு பாஷைகள், அவ்வளவு இனங்கள் இவ்வளவு இருக்கு. ஆனாலும் நம்ம ஒத்துமையா இருக்கோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக்னா என்ன? மன்னராட்சி கிடையாது. ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். ஸோ டெமோக்ரஸி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்ததுனால வி ஆர் கால்டு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. ஸோ அதை வந்து நம்ம பெருமையாக எடுத்துட்டு வி ஷுட் ஹேவ் யூனிட்டி இன் அவர் ஆல் பிஹேவியர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இத்தனை மதம் ஜாதி எல்லாம் இருந்துட்டு நம்ம ஒன்றா வாழறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இன்னைக்கு தினம். இன்னைக்கு வந்து எப்படின்னாக்க த ஸ்பீச் வில் பி கிவன் பை அவர் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் வந்து இன்னைக்கு ஸ்பீச் கொடுப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுவார். பிரசிடென்ட் ரிப்பப்ளிக் டேக்கு பிரசிடென்ட் பேசுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இட் வில் பி டன் இன் ராஷ்டிரபதி இது அது ரெட் ஃபோர்ட்டு, இது வந்து ராஜ்பாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல பண்ணுறது இது. ஸோ அது இன்னைக்கு வந்து நம்ம கொடியை பறக்க விட போகிறோம். அதுதான் ஜெய்ஹே. நீராறும் கடலுடுத்த நிலமழந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரதர் கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்கதிரு திரைமுகமும் தனித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் தீரிழமை திறம்பியன் செயல்மரம் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.
நமது ஆலோசனை குழு தலைவர் உறுப்பினர் சேகர் அவர்களுக்கு அறிவிப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அடுத்ததாக நமது காவல்துறை அதிகாரி கவிஞர் ஜோதி அவர்கள் நமது பொற்கரங்களால் அண்ணன் கோவிந்தசாமி அவர்களுக்கு சந்திரமாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அடுத்ததாக தாழ்வு அணிக்கப்படுது நமது குழு தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் சேகர் அண்ணனுக்கு போட்டுகிறார். அடுத்த மற்றொரு சால்வை அண்ணன் கோவிந்தசாமிக்கு அணிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு பேச்சுக்கு தான் இந்த மைக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்தின எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நேற்று வந்து இந்த கொடி கட்டினவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வந்து நேற்று இது பண்ணலன்னா இன்றைக்கி இந்த விழா வந்து சிறப்பாக இருக்காது. ரெண்டாவது இந்த கோலம்லாம் போட்டிருக்கீங்க, எல்லோரும் வந்து ரொம்ப கவர்ந்துருக்கு. அந்த குட்டி மேடம் வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க, யாஷிகா. ஸோ என்ன அருமையாக ஆடினாங்கன்றது அந்த மேடையில் பார்த்து 100 பேர் 1000 பேர் பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ அவங்களையும் வந்து நம்ம வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து விழிப்புணர்வு நம்மளோட ஒரு யோகி வந்து கோவிந்தண்ணன் வந்து ரொம்ப உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழந்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய இழப்பீடு தான். இந்த ஃபங்க்ஷனில் அவர் இல்லாதது வந்து உண்மையிலே ரொம்ப நம்மளால் நினைச்சு மறக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இதுதான் என்னோட விஷயங்களாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நாட்டோட கொடி அப்படின்றதே நமக்கான ஒரு பெரிய ப்ரைட். அந்த கொடியை ஏற்றின 2 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. சார், நீங்கள் 2 பேரும் இந்த சொசைட்டிக்கு எங்களை மாதிரியான யங் ஜென்ரேஷனுக்கு சொல்ல விருப்பப்படுறது என்ன சார்? ஓம் முதற்கட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவன் பார்க்கில் 17 வருடமாக யோகா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் என்னைக்கு இந்த சிவன் பார்க்கில் கொடி ஏற்றணுமோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். முதல்ல நம்மளுடைய உடல்நிலையை வந்து நல்லா பாதுகாக்கணும். உடல்நிலைன்னா என்ன, உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. எனக்கு தெரிஞ்சது அதான். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கு வந்து என்ன தேவைன்றதை அதில் உட்காந்து யோசனை பண்ணி நீங்கள் முழுமையான ஒரு யோகியாக மாறினா எந்த நிபந்தனை இல்லாமல் அருமையாக இருக்கும். உங்கள் மெயின் பீஸ்ஃபுல் ஆஃப் மெயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை நான் வந்து உணவுபூர்வமாக நான் ஏற்றிருக்கேன். இந்த சிவன் பார்க்கில் வந்து எனக்கு நல்லது நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாஸ்டருக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து ஒரு என்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சதே இந்த சென்டரில், இந்த இடத்துல தான். ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான இடங்க. இது இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் சூரியன், 3க்கும் மத்தியில் நம்ம உட்காந்து பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த இடம் தான் முக்கியமான உட்கார்ற இடம். அதில் அவ்வளோ அருமையான மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கும் நான் அதை நினச்சி தான் 5:30 மணி ஆச்சுன்னா மாடிக்கு போயிடுவேன். ஃபுல்லாக ஒரே யோகா தான். எல்லாரும் ஒரு அமைதியாக ஆனந்தமாக இருந்து எல்லாமே செய்யுங்க. நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம். ஓம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வயசு 81 வயசு ஆகுதுமா. இந்த வயசுலேயே நான் வந்து இவங்க யோகா பண்ணுறேன்னா அது என்னுடைய நன்மை பொறுத்து தான் பண்ணுறேன். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போது நான் ஜஸ்ட் ஒரு இது சொன்னேன், கோவிந்தனுடைய இதுக்கு போயிருந்தேன். அந்த இது வர சொல்ல வண்டி இப்படி விழுந்துட்டேன். நான் விழுந்தோடனே இந்த சைடு பிடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா யோகாவே பண்ண முடியாது. போய் ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இங்கே வந்து 1 வாரம் அது வலி இருந்து தான் இருந்தாலும் நான் இப்போ பண்ணுறேன். இப்போது நல்லா பண்ணுறேன். இப்போது அது மாதிரி நீங்கள் எல்லோரும் வாங்க. என் வயசு நான் பண்ண சொல்ல நீங்கள் எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணலாம். என் வயசில் நான் இன்னும் நான் அந்த மழை பெஞ்சாலும் சரி, வெயில் கஞ்சாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ் 2 பேர் இருந்தால் கூட நான் கிளாஸ் எடுப்பேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நன்றி. இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ண நம்ம அனைத்து நல்ல உணவுகளுக்கும் என் நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल वंगा
विंध्ययमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे भारत माता की वंदे वंदे नंदी वणक्कम।